வணக்கம் நண்பர்களே, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள கோட் திரைப்படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படம் யூபாரியா சர்டிஃபிகேட்டுங்கிறத வாங்கியிருக்கு. ஸோ இந்த சென்சாருடைய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு செகண்டை தான் படத்துலேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருந்தே தெரியுது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் சென்சாரில் தூக்குவாங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக தான் படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் வெறும் ஒரே ஒரு செகண்டை தான் படத்துலேருந்து தூக்கியிருக்காங்க. இது வரைக்கும் நல்ல விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் மொத்தம் 7 இடத்துல சென்சாருங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன சென்சார்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விட பார்த்துடலாம். நான் தான் உங்கள் தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு கட் என்னன்னா, இந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. தா அப்படிங்கிற வார்த்தை, மயிறு, அப்புறம் ஃபக் இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாங்கில் கூட வந்திருக்காமா, அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதாவது படத்தில் டைலாக்ஸில் வந்தால் பரவாயில்ல, சாங்ஸில் கூட வந்திருக்கு. சாங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, மியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் இடம்பெற அளவுக்கு ஒரு பாட்டுமே இந்த படத்தில் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ ரிலீஸ் ஆனதையும் தாண்டி வேறு ஏதோ பாட்டு படத்தில் இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அடுத்து ரெண்டாவது கட்டம் என்னன்னா, தேச தந்தை அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பேரே காந்தி அப்படிங்கிறது தான். ஸோ மேபி வந்துட்டு என் பேர் காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் பெரிய தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ப்பான் போல. ஸோ அதனால மேபி அந்த வார்த்தையை மியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் எதுக்கு மியூட் பண்ணும்? தேச தந்தை அப்படிங்கிறது எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ நல்ல வார்த்தை. இதை ஏன் மியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே புரியல. பட் நம்ம தளபதி கலாய்க்கிறதுக்காக யாரோ அப்படி பேசுறாங்கன்னு மட்டும் கிளியராக தெரியுதுங்க. ஸோ மூணாவது என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ரியாக்ஷனாக இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி ரியாக்ஷன் கீது இருக்குமோ? ஸோ மேபி இருக்கலாம். நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் என்ன வேணா பண்ணி வச்சிருப்பாரு. பட் அந்த ரியாக்ஷனை வந்துட்டு தூக்கியிருக்காங்கன்னா அதில் என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ரியாக்ஷனை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணுங்க. படத்தினுடைய 27வது நிமிஷம் 33 செகண்டில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் உட்காந்து கரெக்டாக அந்த 27 நிமிஷம் டைம் நோட்டீஸ் பண்ணி நான் பார்க்க போகிறேன் அது என்ன ரியாக்ஷன். அண்ட் 4வது கட்டுமே வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையை மியூட் பண்ணல, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு மேபி வேறு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் ஓ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அங்கே நடந்திருக்கு. அடுத்தது 5வது கட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மாதிரி திரைப்படங்களில் வந்துட்டு ஒரு பிராண்ட் நேமை வந்து காட்டக்கூடாது, அதாவது ஒரு சரக்கு பிராண்ட் நேமை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேமை மறைச்சிருக்காங்க, பிளர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த தண்ணி அடிக்கிற சீன்ஸ்லாம் வரும்போது மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடுங்கிற மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நல்லா டார்க்காக போட சொல்லியிருக்காங்க, போல்டாக. அடுத்தது வந்து 6வது கட்டில் கழுத்து இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கு. அதில் வந்துட்டு இம்பாக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் போல. மேபி கழுத்து அறுத்த உடனே பிளட் ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இம்பாக்டை வந்து குறைச்சிருக்காங்க. மேபி பிளர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பிளட் ஸ்பிளாஷ் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அந்த இடத்துல அந்த கழுத்து இருக்கிற சீன் வந்துட்டு கொஞ்சம் இம்பாக்டாக இருந்ததுனால அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 7வது கட்டில் வந்துட்டு இந்த கேஸ்டிங் டீடைல்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருந்திருக்கு போல. அதாவது யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, என்னென்ன டெக்னீஷியன்ஸ்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த பிளேஸ் நேம் ரஷ்யாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா மேபி கதை நகரலாம்ல, அந்த ரஷ்யான்னு போடுறதெல்லாம் வந்துட்டு தமிழில் போட சொல்லியிருக்காங்க எல்லாமே. அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ நேமு, அப்புறம் படத்தில் பிளேஸோடைய பேர் போடுறது எல்லாமே வந்துட்டு தமிழில் போட சொல்லியிருக்காங்க, அதையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 கட்டு தான் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கு. எனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்துட்டு வேற ஒரு படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டோ பிஜிஎமோ இந்த படத்தை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுமே இல்லை. என்ஓசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸுமே இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ல இல்லை. நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸை வச்சுட்டு இருந்தாரு. வேற ஒரு படத்துல இருந்து ஏதோ ஒரு பிஜிஎம் தூக்கிட்டு வந்து இவர் வைப்பாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அல்லது ஒரு ஓல்டு சாங், விண்டேஜ் சாங் ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வேறு படத்துடைய ரெஃபரன்ஸ்க்காக எதுவுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே நண்பர்களே, பெருசாக இந்த திரைப்படத்தில் வேறு எதுவும் பண்ணவே கிடையாது. படம் எப்படி எடுத்திருக்காங்களோ அப்படியே தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தூக்கியிருக்காங்க போல. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த கோட் திரைப்படத்திற்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.